எஸ். ஸோ இப்போ இன்றைக்கி டாபிக் வந்து குரூப் 16. ஸோ குரூப் 16 வந்து ஆக்சன் ஃபேமிலி. ஸோ ஆக்சன் ஃபேமிலி ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேமிலியில் என்னென்ன எலமெண்ட்ஸஸாக இருக்கிறாங்க? ஒரே நிமிஷம். எஸ், கவனிங்க. ஸோ இப்போ இந்த ஃபேமிலியில் என்னென்ன எலமெண்ட்டு சார் இருக்குன்னா ஆக்சன், சல்ஃபர், செலீனியம் அண்ட் டெல்லூரியம் அண்ட் பொலோனியம். ஸோ இதுதான் இந்த ஃபேமிலியில் இருக்கிற எலமெண்ட், ரைட்டுங்களா? ஸோ ஆக்சன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம் அண்டு பொலோனியம், ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேமிலி தான். ஸோ இப்போ இவ்வளோ கொஞ்சம் பெரிய லெசன் தான், அதனால் ஒவ்வொரு ஃபேமிலியாக தரவு பண்ணிக்கங்க, ஒவ்வொரு ஃபேமிலியாக படிங்க. பட் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க, விட்டுற வேண்டாம். இல்லை பி பிளாக்னு ஒரு மினிமம் 3 மேக்ஸிமம் 4 கொஷின் அப்படி மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் விட வேண்டாம். ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் அதில் 4 கொஷின் கேட்குறான்னா ஒரு 3 கொஷின் அதில் அடிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா மற்ற எல்லாருமே விடுறது கரெக்டாக அந்த தெர்மோடைனமிக்ஸ் பி பிளாக்கை பொதுவாகவே ஜென்ரலாகவே எல்லாருமே விட்டுருப்பாங்க. அப்போ இந்த லெசனில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனால் தான் மார்க் எடுக்க முடியும் நீட்டில். கவனிங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத முதல்ல கம்ப்ளீட்டாக நீங்கள் கவனிச்சிங்கனாலே நீங்கள் படிக்கிறப்போ நிறைய பாயிண்ட் வந்துடும். உடனே இன்றைக்கே படிச்சிருங்க. இந்த ஒரு ஃபேமிலி நடத்துகிறோன்னா இதை இப்போ கிளாஸ் முடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் எடுத்து உடனே கம்ப்ளீட்டாக இன்றைக்கே படித்து முடிங்க. அப்போ தான் தரவாக இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு படிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கவனிங்க. ஆக்சன் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி, ரைட் சார். ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது, இந்த ஃபேமிலிக்கு ஒரு நிக்நேம் இருக்குது. இது ஆக்சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட நிக்நேம் என்னென்னா சால்கோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்கோஜன் சார். அது சால்கோஜன் அப்படின்னா என்னென்னா சார், நீங்கள் மேக்ஸிமம் மெட்டலோட இல்லை மேக்ஸிமம் எலமெண்ட்டோட ஓர்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே ஆக்சைடு, சல்ஃபேட்டு, சல்ஃபைடாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆக்சைடுனா இந்த ஆக்சன் வந்துடுது, சல்ஃபைடுனா இந்த எஸ் வந்துடுது. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஓரில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கிறதால சரிங்களா, இவங்களுக்கு பேர் ஓர் ஃபார்மிங் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு சால்கோஜன். ஓர் ஃபார்மிங் எலமெண்ட் சால்கோஜன், ஓர் ஃபார்மிங் எலமெண்ட் அப்படின்னு பேர். அதான் சால்கோஜன். சால்கோஜனோட மீனிங் சார் மேக்ஸிமம் எலமெண்ட்டோட ஓரில் இந்த ஆக்சன் சல்ஃபர் அதிகமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு சார், இவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட், அதாவது மெட்டலா நான் மெட்டலா, மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சன், சல்ஃபர் இந்த 2 பேரும் நான் மெட்டல். ஸோ ஆக்சன், சல்ஃபர் வந்து நான் மெட்டல் சொல்கிறோம். செலீனியம், டெல்லூரியம் இவங்க மெட்டலாய்டு நேச்சர், இல்லைன்னா செமி மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். மெட்டலாய்டு ஆர் செமி மெட்டல். பொலோனியம் மெட்டல். ஸோ பொலோனியம் மட்டும் மெட்டல். அப்போ நீங்கள் ஃபேமிலியில் நீங்கள் டாப் டு பாட்டம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆக்சன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், பொலோனியம் நீங்கள் டாப் டு பாட்டம் மூவ் பண்ணிங்கன்னா ஸோ மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். மெட்டாலிக் நேச்சருங்க என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். சார் இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட், இந்த பொலோனியம் மட்டும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ ஜென்ரலாகவே ஒவ்வொரு ஃபேமிலியோட அந்த பாட்டமில் இருக்கவனுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் பொலோனியம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு வர்றப்ப அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சார், அவங்களோட அந்த ஹாஃப் லைஃப் பீரியட் என்ன, டி ஹாஃப். ஸோ இந்த பொலோனியமுக்கு வந்து 3.8 days. ஸோ பொலோனியமுக்கு 3.8 days. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில். ஸோ இது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஃபேமிலியில் யார் இருக்காங்க, மெட்டாலிக் நேச்சர் என்ன எப்படி இருக்குது, ப்ளஸ் ஹாஃப் லைஃப். இந்த பொலோனியம் மட்டும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டு, அவனோட ஹாஃப் லைஃப் பீரியட் என்ன அதை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சார், இவங்களோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா என்ன ஸ்டேட்டில் இருக்கான், ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸ்டேட் ஆஃப் மேட்டர் எப்படி இருக்குன்னா இதில் இந்த மேலே இருக்க ஆக்சன் வந்து என்ன ஸ்டேட்டில் இருப்பான்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்சன் வந்து கேசியஸ் ஸ்டேட், கேசியஸ் டைஅட்டாமிக் மாலிகுல். ஸோ மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், பொலோரியம் இந்த எல்லா எலமெண்ட்டுமே சாலிடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் அட்டாமிக் நம்பர். நீங்கள் டாப் டு பாட்டம் வர்றப்ப பாயிலிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா சார்? இதில் ஒரே ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்னென்னா சார், இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸுங்கிறது இப்போ சல்ஃபருக்கு செலீனியம், செலீனியம்க்கு டெல்லூரியம், டெல்லூரியம் டு பொலோனியம் அப்படின்னு எடுத்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல யாருக்கு சார்னா இந்த ஆக்சனுக்கும் சல்ஃபருக்கும் இடையில் அந்த டிஃப்ரென்ஸ் பாயிலிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன சார் ரீசன்னா, இந்த ஆக்சன் வந்து டைஅட்டாமிக் மாலிகுலாக இருக்கிறான், இந்த சல்ஃபர் வந்து
ஆக்டா 8 டைம் S8 இருப்போம் மேக்ஸிமம். ஸோ அதனால் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சனுக்கும் சல்ஃபருக்கு இடையில் அந்த பாயிலிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், லார்ஜர் டிஃப்ரென்ஸ். இதில் எப்படி சார் கொஸ்டின் கேட்கலான்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் லார்ஜர் டிஃப்ரென்ஸ் இன் லார்ஜர் டிஃப்ரென்ஸ் இன் பாயிலிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டானா அது எந்த பேர்னா ஆக்சன் அண்ட் சல்ஃபர். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் டையட்டாமிக், இவன் 8 டைம் இருக்கான் சார். இதுதான் அவனோட மெயின் ரீசன். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஏற்கனவே சொன்னதான் ஆக்சன் டையட்டாமிக், இவன் பாலியட்டாமிக். நெக்ஸ்ட் இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, சார் இவங்களோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது இந்த எல்லா எலமெண்ட் எல்லாமே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் -2ங்கிறது இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். -2 ஏன் சார் வருதுன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு என்ன வரும்னா NS2. ஸோ NSல 2 எலக்ட்ரான், NP4ன்னு இருக்கும், NP4. ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட்டில் எவ்வளோ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இன்னும் ஒரு +2 எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணோன்னா இவன் என்ன கான்ஃபிகரேஷன் வர்றான்னா, ஆக்டன் ரூல் எனக்கு +8ன்னு வர்றான். லாஸ்ட்டில் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷனில் 8 வந்துச்சுன்னா அவன் ஸ்டேபிள் ஆட்டம்னு சொல்கிறோம். அப்போ இன்னும் ஒரு 2 எலக்ட்ரான் வேணும். அந்த 2 எலக்ட்ரான் வேணுங்கிறதால தான் சரிங்களா, இவன் 2- இப்போ ஆக்சிஜன் இருக்கான்னா ஆக்சிஜன் 2- இருக்கப்போ ஆக்லேட், அப்போ அவன் ஸ்டேபிளாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கான்னா அது இருக்கிறது இல்லை. இந்த -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். மேலே இருக்கிற ஆக்சிஜனுக்கு நீங்கள் -2 இருக்குது, அதே இந்த பொலோனியமுக்கு -2 இருக்கான்னா அப்படி இருக்கிறது இல்லை. சரிங்களா? மேலேருந்து கீழே வர இந்த -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வேரியேஷன் வருது. சரி, மைனஸ் மட்டும்தான் இருக்கா சார்? ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அதனால் இவன் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே இப்போ இங்கே ஆக்சிஜன், அடுத்த ஃபேமிலி இப்போ நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், இந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தே கேன் ஒன்லி ஹேவிங் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நெகட்டிவாக மட்டும்தான் இருப்பான். அதே நீங்கள் மேலேருந்து கீழே வர நெகட்டிவ் இருக்கும் சார், கூடயே பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும், பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கும். சார் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னால் என்னென்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னா, பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் +2 இருக்குது, +4 இருக்குது, +6 இருக்குது. சார் இதில் காமன் எதுனா +4. ஸோ இதில் வந்து +4 கொஞ்சம் ரேராக +6, இது காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், காமனாக இருக்கலாம். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட்டு, இதில் இந்த +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் சரிங்களா, அது எப்படி இருக்குன்னா மேலேருந்து கீழே வர டிக்ரீஸ், அவனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னா +6, the stability of +6 oxidation state decreases down the groupனு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா இனட் பேர் எஃபெக்ட். இனட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சார்? நான் பீப்ளாக்கோட இன்ட்ரோடக்ஷன் போரான் ஃபேமிலி நடத்துறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு தான் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்தோம். ஸோ இனட் பேர் எஃபெக்ட்ங்கிறது இதுதான் வேலன்ஸ் கான்ஃபிகரேஷன். NS2 இருக்குது, NP4 இருக்குது. இந்த NS2 NP4ல் இந்த Pயில் இருக்க எலக்ட்ரான் மட்டும்தான் எலக்ட்ரானை பாண்டிங்க்கு இன்வால்வ் ஆகுது. Sல இருக்க எலக்ட்ரான் மேக்ஸிமம் பாண்டிங்க்கு இன்வால்வ் ஆகிறது இல்லை சார். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ங்கிறது ஒரு பேர், எஸ்ஸும் பியும் சேர்ந்த ஒரு பேர் இருக்குது. அந்த பேரில் இருக்க ஒருத்த மட்டும் ஆக்டிவாக இருக்கான், ஏன்னா கெமிக்கல் பாண்டிங் இன்வால்வ் ஆகிறான். இந்த எஸ்ஸில் இருக்க எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிறது இல்லை. தட் இஸ் கால்டு இனட் பேர் எஃபெக்ட். சரிங்களா? அந்த இனட் பேர் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறதால மேலேருந்து கீழே வர ஸோ டவுன் த குரூப் இனட் பேர் எஃபெக்ட் இன்க்ரீசஸ். இனட் பேர் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறதால இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகுது, இன்ஸ்டெபிலிட்டி ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு அவனோட ரியாக்டிவிட்டி சொல்கிறோம். சார் இப்போ உங்கள் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆவாங்களா? இந்த எலமெண்ட்டெல்லாம் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகும்னா கண்டிப்பாக ரியாக்ட் ஆவாங்க. ஸோ அப்படி ரியாக்ட் ஆனால் ஸோ இப்போ H2M அப்படிங்கிற எம்ங்கிறது இங்கே நீங்கள் இந்த எலமெண்ட் எடுத்துக்கங்க. இல்லை எலமெண்ட் ஜென்ரல் கொடுக்கலாம், எம் கொடுக்கலாம், ஏதோ ஒரு லெட்டர் இல்லை ஏன்னு கூட கொடுத்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆக்சிஜனோடு எடுத்திங்கன்னா இப்போ H2O, சல்ஃபர் எடுத்திங்கன்னா H2S, ஸோ செலினியம் H2Se. ஸோ இப்படி எல்லா காம்பவுண்டுமே ஹைட்ரஜனோட ஹேலைடு அப்படிங்க. இப்போ செலினியம் அண்ட் பொலோனியம், ஸோ H2PO. ஸோ எல்லா காம்பவுண்டுமே ஹைட்ரஜனோட இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இதில் பெரிய எக்ஸப்ஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸு, ஆக்சிஜனோட காம்பவுண்ட், சல்ஃபரோட இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் காம்பவுண்ட்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறப்ப அதில் ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்காங்கிறத மட்டும் நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ அப்படி இந்த ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸில் பெரிய எக்ஸப்ஷன் இல்லை. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஸ்டின் கேட்கலாம், என்ன அப்படின்னா, ஸோ H2O இஸ் எ லிக்விட், இவன் வந்து லிக்விடாக இருப்பான். அதே இந்த H2S வந்து கேஸ், ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கான். இது போர்டுலேயே கூட நார்மலாக கேட்குற கொஸ்டின் தான். ஸோ H2O இஸ் எ லிக்விட், H2S இஸ் எ கேஸ், ஒய்? பிகாஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு இருக்கிறதால தே ஃபார்மிங்
இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இந்த வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ணுறான். ஸோ H2Sல இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. இதுதான் இங்கே பாயிண்ட். ஸோ டியூ டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லைங்கிறதுனால இந்த H2Sல பார்த்தீங்கன்னா கேசியஸ் நேச்சரில் இருக்கான். இது ஒரு பாயிண்ட்டாக வேணால் அடிஷனலாக சொல்லலாம். இது ஒன்று தான் ஹைட்ரஜன், ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆக்சன். சார் ஆக்சனோடையே இந்த ஃபேமிலி ரியாக்ட் ஆனால் சரி சார், அப்போ இந்த ஃபேமிலியில் இருக்கிறதே ஆக்சன் இருக்கான், சல்ஃபர் இருக்கான், செலீனியம் இருக்கான், டெலூரியம் இருக்கான், ப்ளஸ் பொலோனியம் இருக்கான்னா சரி இதில் யாரெல்லாம் ஆக்சனோட எல்லாருமே ஆக்சனோட ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆக்சனோட ரியாக்ட் பண்ணால் அந்த காம்பவுண்டை தான் நம்ம ஓசோன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு O2 இருக்குது ப்ளஸ் இந்த ஆக்சனோட சேர்த்துங்க O3 ஓசோன். சல்ஃபரோட ரியாக்ட் பண்ணுறப்ப SO2. ஸோ செலினியம் SeO2, டெலூரியம் TeO2, பொலோனியம் PoO2. ஸோ கரஸ்பாண்டிங் டை ஆக்சைடு ஜென்ரலாக சொல்லணும்னா MO2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ MO2ங்கிற காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஒரு மூணுமே ஆக்சனுங்கிறதுனால O3ன்னு ஒன்றா போட்டு வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சார் இந்த O2 காம்ப்ளெக்ஸ் மட்டும் இல்லை, MO3யும் பாசிபிள். அதாவது டை ஆக்சைடு மட்டும் இல்லை, ட்ரை ஆக்சைடையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரை ஆக்சைடும் சார் ட்ரை ஆக்சைடில் வந்து ஆக்சன் கிடையாது, ஆக்சனோட கிடையாது. ஏன்னா ஆக்சன் அப்போ O4ன்னு ஒன்று இருக்கா சார்னா கிடையாது. ஸோ இதில் இருக்குது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இருக்குது, செலினியம் ட்ரை ஆக்சைடு, டெலூரியம் ட்ரை ஆக்சைடு அண்ட் பொலோனியம் ட்ரை ஆக்சைடு, இதெல்லாம் ட்ரை ஆக்சைடு இருக்குது. இது மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு சார் இந்த ஆக்சைடுக்கெல்லாம் ஜென்ரலாகவே இந்த சல்ஃபர் இந்த ஆக்சன் இந்த ஃபேமிலியில் இருக்க ஆக்சைடுக்கெல்லாம் என்ன நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த சல்ஃபர், செலினியம், டெலூரியம் இந்த ஆக்சைடுக்கெல்லாம் ஸோ இவங்களுக்கெல்லாம் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது இம்பார்ட்டன்ட். ஆக்சைடு அதாவது டை ஆக்சைடுக்கு அது யாருன்னா இப்போ இந்த நீங்கள் SO2லேருந்து TeO2 வரைக்கும் தான். நீங்கள் ஆக்சன் கிடையாது. இவனுக்கு வந்து ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. இவனை விட்டுடுங்க. இந்த SO2, SeO2, TeO2 இவனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரெடியூசிங். ஸோ இங்கே ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது டை ஆக்சைடுக்கு. சரிங்களா? இந்த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா மேலேருந்து டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ். அப்போ SO2, TeO2 ரெண்டு பேரில் யார் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னா SO2 சொல்லலாம். SO2 ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். TeO2 கம்பேர் பண்ணுறப்ப ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல குறைஞ்சி தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த ரெண்டு ஆக்சைடுமே ஸோ டை ஆக்சைடு அண்ட் ட்ரை ஆக்சைடு இந்த ரெண்டு பேருமே அசிடிக் நேச்சர் தான். ஸோ இப்போ இந்த ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிடிக், பேசிக், ஆம்ஃபோரோட்டரிக் அந்த மாதிரி ஒன்றுங்க கிடையாது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆக்சைடுமே இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் நேச்சர் தான் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில். நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன். இவங்க ஹாலஜனோட ரியாக்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ ஹாலஜனோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ MX6 அதாவது ஹெக்ஸா ஹேலைட்டை ஃபார்ம் பண்ணலாம். MS6 இது மட்டும் தானே சார்னா MX4 இருக்குது. ஸோ MX2 இருக்குது. ஸோ இதில் வர்ற M அப்படிங்கிறது நீங்கள் ரியாக்டிவிட்டி தான். சரி சார், இப்போ எக்ஸுங்கிறது யார் சார்? எந்த ஹாலஜன் சார்? அது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எந்த ஹாலஜன் எடுத்தாலுமே நடக்கும். பட் அதில் ஸ்டெபிலிட்டி மட்டும் வேரி ஆகும். இப்போ நான் ஒரு இப்போ சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் ஃப்ளூரினோடு இருக்குது, அப்போ SF6. அதே சல்ஃபர் வந்து குளோரினோடு இருக்குது. ஸோ இப்போ இதே சல்ஃபர் வந்து புரோமின் 6 டைம், இதே சல்ஃபர் அயோடினோட 6 டைம் இந்த மாதிரி இருக்குன்னா சார் இவங்களில் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எதுனா ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்கும், அப்புறம் குளோரின், அப்புறம் புரோமின். ஸோ இப்போ Si6 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். Br4 ரொம்ப ரேர் தான். பட் நான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இது மாதிரி தான் பார்த்துருப்போம். SF6 சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு இது மட்டும் தான் பாசிபிலிட்டி. ஸோ இதில் ஃபார்ம் இருக்குது. பட் நம்ம பெரிய யூஸஸ் இல்லைங்கிறதுனால அதிகம் பார்த்துருக்க மாட்டோம். பட் இருக்குது. பட் இது ரொம்ப ரேர். ஏன்னா ஸ்டெபிலிட்டி ஹாலஜனில் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் இந்த 3 மட்டும்தான். இந்த ஈவன் நம்பர் 6, 4, 2, 2, 4, 6 இருக்கு இல்லைங்களா? ஈவன் நம்பர் ஹாலைடுக்கு மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஆட் நம்பர் ஹாலஜனுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. அது ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க. சார் இதில் இவங்களோட நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் இந்த என்ன நேச்சரில் இருப்பான்னா சார் கேசியஸ் நேச்சர், லிக்விட் நேச்சர், சாலிட் நேச்சர் எல்லாமே இருக்குது. சார் அது எப்படி மாறும்னா நீங்கள் மேலேருந்து கீழே வர சாலிட் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், சாலிட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா மேலே வந்து கேசியஸ் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சல்ஃபரோட ஃப்ளூரைடெலாம் வந்து இப்போ நீங்கள் கேசியஸாக இருக்கான்னா அதே நீங்கள் செலினியமுக்கு போகிறப்ப சல்ஃபர்லேருந்து இப்போ செலினியம் எடுக்கிறேன். இப்போ செலினியம் ஒரு டெட்ராஃப்ளூரைடோ அதெல்லாம் எடுத்திங்கன்னா அவன் லிக்விட் ஸ்டேட்டில் இருப்பான், லிக்விடு. இதுவே எடுத்துருக்க அந்த டெலூரியம் டெட்ராஃப்ளூரைடு மாதிரி எடுத்திங்க அப்படின்னா அவன் வந்து சாலிட் ஸ்டேட். அதாவது நீங்கள் மேலே டாப் டு பாட்டம் வர்றப்ப அந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் என்ன வேரியேஷன் இருக்குன்னா ஸோ கேஸு, லிக்விட், சாலிட் அப்படின்ட்டு இது மாறும். இந்த ஆர்டர் வந்து மாறும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சார் இப்போ சொன்னது எல்லாமே இந்த ஆக்சிஜன் ஃபேமிலியோட ஜென்ரலாக எல்லா எலமெண்ட்டுக்குமான இந்த கம்பைன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம்.
சரிங்களா? இது ஆக்சிஜன் ஃபேமிலி. சார் இப்போ இந்த ஃபேமிலியில் இருக்க என்னென்ன காம்பவுண்ட்ஸோ அந்த காம்பவுண்டோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் உள்ளே போகிறோம். அதில் ஏதாவது ஸ்பெஷல் மெத்தட் இருக்கா என்ன அந்த மாதிரி போகிறோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது டைஆக்சன். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் டைஆக்சன்கிறது O2பா. ஸோ டைஆக்சன். ஸோ O2 இவனோட ப்ரிப்பரேஷன் என்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் ஜென்ரலாகவே ப்ரிப்பரேஷன் அப்படின்னா கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன், அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும், லெபோரட்டரி ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன் என்ன, இவனோட ஃபிசிக்கல் நேச்சர் என்ன, ஸோ டேரெக்டாக இவனோட ரியாக்டிவிட்டின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன், லெபோரட்டரி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெட்டல் ஆக்சைடு எடுத்துகிட்டு எனி மெட்டல் ஆக்சைடு when ஹீட்டட், மெட்டல் ஆக்சைடு எடுத்து நல்லா ஹீட் பண்ணுறீங்க. அது நீங்கள் எடுக்கிற மெட்டலை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் லெட் ஆக்சைடு மாதிரி எடுத்திங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். அதே நீங்கள் சில்வர் ஆக்சைடு மாதிரி எடுக்கிறப்ப நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹீட் பண்ணணும். மெர்க்குரி ஆக்சைடு மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாகவே ஹீட் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லெட்டோட ஆக்சைடு எடுக்கிறேன். இப்போ லெட்டோட ஆக்சைடு இப்போ PbO2 இருக்குது, இது லெட் ஆக்சைடு. இந்த PbO2 எடுத்துகிட்டு இதை ஹீட் பண்ணுறேன். சார் அப்படி ஹீட் பண்ணோன்னா லெட்டோட ஆக்சைடு PbOவாக மாறிட்டு ப்ளஸ் ஆக்சிஜன் லிபரேட் பண்ணுவான், சரிங்களா? இப்போ லெட் ஆக்சைடு நான் நார்மலாக ஹீட் பண்ணால் போதும். லெட் ஆக்சைடு ப்ளஸ் இதில் வந்து எனக்கு O2 லிபரேட் ஆகும். இது ஒரு தெர்மல் டீகம்போஷன் தான். நான் இதுவே சில்வர் ஆக்சைடு மாதிரி எடுக்கிறேன். சில்வர் ஆக்சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹீட் பண்ணும். இப்போ Ag2O இருக்குது, இது நல்லா ஸ்ட்ராங் ஹீட்டிங். எவ்வளோ சார்? ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 350 டிகிரிக்கு ஹீட் பண்ணுங்கள். அப்படி ஹீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க சில்வர் ஃபுல்லாக தனியாக வெளியில் வந்துட்டு ப்ளஸ் O2, இங்கே எனக்கு O2 லிபரேட் ஆகும். இதே நீங்கள் மெர்க்குரியோட ஆக்சைடு மாதிரி HgO மாதிரி எடுத்திங்கன்னா, மெர்க்குரி ஆக்சைடு எடுத்துகிட்டு இதுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஹீட் பண்ணும். ஒரு 450 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மெர்க்குரி ஃபுல்லாக தனியாக வெளியில் வந்துட்டு ப்ளஸ் எனக்கு O2 ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். அப்போ மெட்டல் ஆக்சைடு எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். இதில் லெட்டு மேங்கனீஸில் மேங்கனீஸோட ஆக்சைடு MnO2. சார் இவங்களுக்குலாம் நார்மல் ஹீட் போதும். சில்வர் ஆக்சைடுனா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹீட்டிங், மெர்க்குரியோட ஆக்சைடுக்கு இன்னும் பவர்ஃபுல் ஹீட்டிங். ஸோ இப்படி மெட்டல் ஆக்சைடை ஹீட் பண்ணி அதில் ஆக்சிஜன் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஸோ இன்னொன்று இந்த கமர்ஷியல் ப்ரிப்பரேஷனில் லெபோரட்டரி ப்ரிப்பரேஷனில் இன்னொரு முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த பொட்டாசியம் பெர்க்ளோரேட். இது ரொம்ப ஃபேமஸ் ரியாக்ஷன். இந்த பாசிட்டிவ் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் கூட இது நீங்கள் படிச்சிருப்பீங்க +2ல். ஸோ பொட்டாசியம் பெர்க்ளோரேட், இந்த KClO3ன்னு சொல்லுவாங்க. KClO3 இது பொட்டாசியம் பெர்க்ளோரேட். இந்த KClO3 எடுத்துகிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் MnO2 வந்து இங்கே கேட்டலிஸ்ட், பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். ஸோ அதில் நான் ஹீட் பண்ணுறேன். அப்படி ஹீட் பண்ணுறப்ப எனக்கு பொட்டாசியம் குளோரைடாக வெளியில் வந்துடும். KCl ப்ளஸ் O2 லிபரேட் ஆகும். ஸோ எனக்கு ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். ஸோ இது ஒரு லெபோரட்டரி ப்ரிப்பரேஷன். சார் இதே மாதிரி நம்ம அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் K1O4 எடுத்துக்கங்க, இல்லைனா பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு சார் இவங்களை நல்லா ஸ்ட்ராங் ஹீட் பண்ணிங்கன்னா அதில் பை ப்ராடக்டாக ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ K1O4 பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நீங்கள் ஹீட் பண்ணிங்கனாலும் ஸோ அதில் ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைடாக வெளியில் போயிட்டு உங்களுக்கு O2 வந்து லிபரேட் ஆகும். O2 வந்து பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இது ஆக்சிஜனோட என்ன ப்ரிப்பரேஷன்னா லெபோரட்டரி ப்ரிப்பரேஷன் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, சார் ஆக்சிஜன் வந்து என்ன நேச்சரில் இருக்கான், எப்படி இருக்கான், இவங்களோட நேச்சர் என்ன, சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ். ஆக்சிஜனுக்கு வந்து கலர் கிடையாதுப்பா. ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். ஆக்சிஜன் ஆட்டம் ஹேஸ் 3 ஸ்டேபிள் ஐசோடோப். முக்கியமான ஒன்று, ஆக்சிஜனுக்கு ஐசோடோப் என்னென்ன சார் இருக்குது? இப்போ நார்மல் ஆக்சிஜன் வந்து O16, ஸோ இதே 17 இருக்குது, இதே ஆக்சிஜன் வந்து 18 இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து ஐசோடோப் இருக்குது, ஆக்சிஜனுக்கு ஐசோடோப் இருக்குது. நெக்ஸ்ட் O2 தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, சார் O2 இஸ் அ பாராமேக்னெட்டிக் நேச்சர். ஏன்னா அது நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் படிச்சிருக்கோம். ஏன்னா O2வில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரன்பாட் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது பாராமேக்னெட்டிக் நேச்சர், சரிங்களா? சார் மேக்ஸிமம் இந்த ஆக்சிஜனோட நீங்கள் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆக்சிஜன் ரியாக்ட் வித் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல், மேக்ஸிமம் மெட்டல், எல்லா மெட்டலோடையுமே ரியாக்ட் பண்ணி கரஸ்பாண்டிங் ஆக்சைடு, அது மோனோ ஆக்சைடு, டை ஆக்சைடு, இல்லை பெர் ஆக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும், சரிங்களா? ஆக்சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. நம்ம இந்த S பிளாக் எலமெண்ட் படிக்கிறப்ப கூட படிச்சிருப்போம். ஸோ ஆக்சிஜன் வந்து 2- அப்படின்னு இருக்குன்னா இது ஆக்சைடு. ஸோ இந்த ஸ்டேட்டில் ஒருத்தரோட கம்பைன் பண்ணுறான், எலமெண்ட்டோட ஒரு மெட்டலோட கம்பைன் பண்ணுறான்னா அது ஆக்சைடுன்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இதே ஆக்சிஜன், இதை ஒரு எக்ஸஸாக ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அதே 2- இருந்தானா இது பெராக்சைடு. ஸோ இந்த ஸ்டேட்டில் ஒரு மெட்டலோட கம்பைன் பண்ணுறப்ப இவனுக்கு பேர் பெராக்சைடு. இதுவே O2 தான் மைனஸ்ன்னு ஆட் பண்ணால் அவனுக்கு பேர் சூப்பர் ஆக்சைடு.
ஸோ இது ஆக்சைடோட நேச்சர். இது மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறப்ப. ஸோ மேக்ஸிமம் மெட்டலோட இந்த மாதிரி ஆக்சைடு, பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, ஸோ இந்த ஆக்சைட்ஸ் எல்லாம் இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட்ப்பா. நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட். அடுத்து செகண்ட் காம்பவுண்ட் ஓசோன்பா, O3. சார் ஓசோன், சார் இவனோட ப்ரிப்பரேஷன் என்ன சார்? ஓசோன் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, நம்ம ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஒரு டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக் டியூப்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஒரு டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக் டியூப்பில் வச்சு நல்லா ஸ்ட்ராங் ஹீட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஹீட் பண்ணிங்கன்னா O2 ஒரு 3 டைம் எடுத்திங்கன்னா ஸோ 2O3 மாறிடும். இது என்ன பண்ணுறோன்னா, the oxygen is passed through a சரிங்களா சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டியூப். சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டியூப் அதில் ஹீட் பண்ணுங்கள். அப்படி ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஓசோன் அதில் க்ரியேட் ஆகும். இது முக்கியமான ஒன்று. சரிங்களா? வேறு ஓசோனுக்கு ஒன்று பெருசாக இதில் இல்லை சார். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் டைரெக்டாக கவனிங்க. சார் ஓசோன் என்ன கலர் சார்? என்ன கலரில் இருப்பான்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஓசோன் இஸ் அ பேல் ப்ளூ கேஸ். அதாவது இவன் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கப்போ, இதுதான் இம்பார்ட்டன்ட் இதில். ஏன்னா இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால இதில் கொஸ்டின் வரலாம். ஓசோன் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கப்போ பேல் ப்ளூவாக இருப்பான். பேல் ப்ளூ கேஸ். ஸோ இதே லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தால் அப்படின்னா, லிக்விட் ஸ்டேட் இவனை நீங்கள் லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப டார்க் ப்ளூவாக இருப்பான். ஸோ டார்க் ப்ளூ. ஸோ அதே சாலிட் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா, சாலிட் ஸ்டேட்டாக இருந்தால் வைலட். ஸோ வைலட் பிளாக். ஸோ வைலட் பிளாக் இது சாலிட். இதை கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நார்மலாக ஒரு கலர் இருக்கப்போ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்படி 3 கலருமே இருக்கப்போ கண்டிப்பாக இந்த 3 கலருமே ஆப்ஷனில் கொடுப்பான். ஓசோன் அண்ட் கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு கொடுக்குறான் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருக்கிறதால கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டெப்த்தாக படிங்க. ஸோ ஓசோன் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கப்போ பேல் ப்ளூ கேஸு. லிக்விட் ஸ்டேட் இருந்தாலும் டார்க் பேல் ப்ளூ லைட்டாக இருக்குது, கொஞ்சம் டார்க் ஆகுது, அப்புறம் வைலட் ஆகுது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வைலட் சாலிடில் இருக்கப்போ, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கப்போ வைலட்டாக இருக்கும். சார் ஜென்ரலாக ஓசோன் இதோட கெமிக்கல் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவன் வந்து தெர்மலி அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா ஓசோனோட டிப்ளீஷனுக்கு ஓசோனுக்கு காரணம் என்னென்னா சார், குளோபல் வார்மிங் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ரீசனாக கூட இருக்குது. ஏன்னா குளோபல் வார்மிங்கில் டெம்பரேச்சர் வேர்ல்டு வைட் டெம்பரேச்சர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஓசோன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக என்னவா மாறிடுவோம்னா O2 ப்ளஸ் ஆக்சிஜன், நேசன்ட் ஆக்சிஜனை பிரிஞ்சிருவான். ஸோ ஓசோன் டிப்ளீஷனுக்கு இது ஒரு காரணம். ஸோ இவன் தெர்மலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். அப்போ நீங்கள் டைரெக்டாக ஓசோன் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிங்கனாலே ஆக்சிஜனாக மாறிடும். அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இவன் யாரோட சார் அதிகமாக ரியாக்ட் ஆவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓசோன் டிப்ளீஷனுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா சார், நைட்ரிக் ஆக்சைடு தான் இவனோட முதல் எதிரி. ஓசோனோட ஃபஸ்ட் எதிரி யார் சார்? நைட்ரிக் ஆக்சைடு. ஏன்னா நைட்ரிக் ஆக்சைடோட ரொம்ப ஈஸியாக என்னவா மாறிடுவோம்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடை ரொம்ப ஈஸியாக நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2, இது நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு இஸ் ஈஸிலி ரியாக்ட் வித் ஓசோன் டு ஃபார்ம் நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்ரஜன் டை ஆக்சைடாக மாறிட்டு ப்ளஸ் O2 லிபரேட் ஆயிரும். அப்போ இவனோட ஃபஸ்ட் எதிரியே இந்த NO தான். இதுக்கு அடுத்தது தான் நம்ம யாரை சொல்லணும்னா, இந்த ஃபிரான் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? நீங்கள் படிச்சிருக்கீங்க. இதில் கூட நீங்கள் இந்த ஹாலஜனில் கூட வந்திருக்கும். ஹாலஜன் ஃபேமிலியில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஆர்கானிக்கு அதில் இந்த ஃபிரானை பற்றி படிச்சிருப்பீங்க. ஃபிரான்ங்கிறது யாருப்பா? அவர் என்ன ஃபார்முலா? ஃபிரான்ங்கிறது யார்? ஃபிரான் யாராவது இருக்காங்களா இல்லையா? ஓசோனை எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டியூப்பில் பாஸ் பண்ணுறப்ப அந்த O2 வந்து O3 மாறுறான். சரி, எதுக்கு இது லேபில் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஓசோனோட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இவனுக்கு ஆக்சிடைசிங் பிஹேவியர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா தே வில் ப்ரொடியூஸ் நேசன்ட் ஆக்சிஜன். எந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறானோ அவையெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 இருக்குது. நான் இதில் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் இதில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 3 நேசன்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் போடுறப்ப பொட்டாசியம் சல்ஃபேட்டு, குரோமியம் சல்ஃபேட்லாம் கிடைச்சாலுமே எனக்கு முக்கியமானது என்னென்ன, இதை போடுறப்ப சல்ஃபூரிக் ஆசிட்டில் போட்டால் என்ன கிடைக்கும் சார்? பொட்டாசியம் வந்து சல்ஃபேட்டோடு சேர்ந்து பொட்டாசியம் சல்ஃபேட், குரோமியம் சல்ஃபேட்டாக மாறும், குரோமியம் சல்ஃபேட்டு, வாட்டர் கிடைக்கும் சார். கூட ரொம்ப முக்கியமாக 3 நேசன்ட் ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பர்மாங்கனேட் எடுத்து நீங்கள் ஆசிட் மீடியம் போட்டிங்கனாலும் அதுலேயும் நேசன்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஓசோன் பார்த்திங்கன்னா சார், O2ன்னு மாறிட்டு ஒரு நேசன்ட் ஆக்சிஜனை கொடுப்போம். ஏன்னா ஓசோனை பிரிச்சிங்கன்னா O2 + O. இந்த நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்னா இட்ஸ் நியூலி பேர்ன் ஆக்சிஜன். இவன் தான் ஆக்சிடேஷனுக்கு பெஸ்ட். இவன் தான் தேவை.
அப்போ இவனோட ஆக்சிடைசிங் பிஹேவியரால் தான் நம்ம லேபில் இவனை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். சார் யாரெல்லாம் ஆக்சிடேஷன் பண்ண போகிறான்? நான் ஏற்கனவே சொன்னேனே, இவன் ரொம்ப ஈஸியாக ஆக்சிடேஷன் பண்ணுறது யாருன்னா NO வந்து NO2 நைட்ரிக் ஆக்சைடை NO2ன்னு மாற்றுவான். சார் சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, அது என்னவா மாற்ற போகிறோன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாற்றுவான். சரிங்களா? இப்போ லேட்டு சல்ஃபைட் இருக்குது, PbS இருக்குது. எனக்கு லேட் சல்ஃபைடு என்னவா மாற்ற போகிறோன்னா PbSO4 லேட் சல்ஃபேட்டா. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிக்கு இவனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் லெபோரட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமானது, இவனோட ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. சரி சார், நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் ஓசோன் கொஷின் வரக்கூடிய ஏரியா. டெஸ்ட் ஃபார் ஓசோன். சார் ஓசோன் ஒரு இடத்துல இருக்கா அப்படிங்கிறது எப்படி சார் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சார் நார்மலாக என்னென்னா நான் ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துகிட்டு அதில் நான் மெர்க்குரியை ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மெர்க்குரிக்கு வந்து மொபிலிட்டி அதிகம். ஸோ மெர்க்குரி வந்து ஒரு லிக்விடு மாதிரி தானுங்களே. ஸோ அப்படியே கிளாஸ் பிளேட்டில் அப்படியே நகர ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு டைரெக்ஷன் தான், எல்லா டைரெக்ஷன்லையும் கம்ப்ளீட்டாக நகரது இல்லை, அப்படி நகர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதில் மேலே நான் ஓசோன் அப்படி பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓசோன் எனக்கு இந்த ஓசோனான்னு தெரியல, ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை வந்து மெர்க்குரிக்கு மேலே பாஸ் பண்ணுறேன். சார் அப்படி பாஸ் பண்ணுறப்போ மற்ற கேஸ் வந்து இவன் மேலே படுறதால அவனோட மொபிலிட்டியில் டிஃப்ரென்ஸ் வராது, அதே ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருப்பான். ஆனால் ஓசோன், அந்த கேஸில் சப்போஸ் ஓசோன் இருந்திருந்தால் இந்த ஓசோன் போயிட்டு டைரெக்டாக மெர்க்குரியோட ரியாக்ட் பண்ணுறப்ப மெர்க்குரியோட ஆக்சைடாக மாறும். அந்த மெர்க்குரி ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகிறதால அது என்ன அப்படியே மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி ஆகிறதால சார் அவனோட மொபிலிட்டி அந்த கிளாஸ் பிளேட்டில் அவனோட நகர்ற அந்த கேரக்டர் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகி அப்படியே ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா? இது ஒரு டெஸ்ட். அப்போ மெர்க்குரி மேலே நீங்கள் ஒரு கேஸ் இருக்குது, அதில் ஓசோன் இருக்கா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னா டைரெக்டாக அந்த கேஸை கொஞ்சம் மெர்க்குரி மேலே பாஸ் பண்ணிங்கன்னா, ஒரு கிளாஸ் பிளேட்டில் மெர்க்குரி எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிங்கன்னா அவனோட மொபிலிட்டியில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, பாஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓசோன் அதில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு இது ஒரு டெஸ்ட், ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான். சரி சார், இப்போ நான் ஓசோன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளவு சார் இருக்குது, அதில் எவ்வளவு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியும் சார். கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த கேஸோட ஓசோன் ரியாக்ட் வித் பொட்டாசியம் அயோடைடு, ஓசோனை வந்து பொட்டாசியம் அயோடைடோட ரியாக்ட் பண்ணுங்கள், அதாவது டைலூட் பொட்டாசியம் அயோடைடு. அப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கங்க. ஸோ டைலூட் பொட்டாசியம் அயோடைடோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்னவா சார் மாறும்னா, எனக்கு O2 சார் ஓசோன் O3, ஓசோன் எடுத்துகிட்டு பொட்டாசியம் அயோடைடோட ரியாக்ட் பண்ணுறேன் H2O டைலூட் கண்டிஷனில். அப்போ O2 கிடைக்கும், ப்ளஸ் அயோடின் லிபரேட் ஆகும், அண்டு 2KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். சார் இதில் இந்த லிபரேட் ஆகிற அயோடின் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம டார்கெட். நான் என்ன பண்ணுறேன், இந்த அயோடின் வெர்சஸ் இதை யாரோட டைட்ரேட் பண்ண போகிறோம், டைட்ரேஷன் பண்ணுறேன். யாரோட சார் டைட்ரேஷன் பண்ண போகிறோன்னா, இந்த சோடியம் தயோசல்ஃபேட் யார் சார் அப்படின்னா Na2S2O3 பென்டாஹைட்ரேட்டாக இருப்பான். ஸோ இது வந்து சோடியம் தயோசல்ஃபேட். இந்த சோடியம் தயோசல்ஃபேட்டோட நான் டைட்ரேஷன் பண்ணுறப்ப எவ்வளவு அயோடின் எனக்கு லிபரேட் ஆகுதுங்கிற அந்த கால்குலேஷன் நான் எடுத்துடலாம். எவ்வளவு அயோடின் கிடைக்குது, ஏன்னா எனக்கு சோடியம் அயோடைடாக மாறும், NaIன்னு மாறும். அப்போ அயோடின் எவ்வளவு லிபரேட் ஆகுதுங்கிறத நான் கால்குலேட் பண்ணனா எவ்வளவு ஓசோன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே இன்வர்ஸ் மெத்தட் தான், இன்டைரக்ட் மெத்தட் தான். இப்போ 1 மோல் ஓசோன் இருக்குன்னா எனக்கு 1 மோல் அயோடின் கிடைக்குது அப்படின்னா, சரி இப்போ எனக்கு எவ்வளோ அயோடின், ஒரு 5 மோல் அயோடின் வந்திருக்குன்னா அப்போ 5 மோல் ஓசோன் உள்ளே இருந்திருக்கு அப்படின்னு சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறது தான். இது வந்து எஸ்டிமேஷன், ஓசோன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எஸ்டிமேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? இது டெஸ்ட்டு. சார் ஓசோன் லேயர் டிப்ளீஷன் தான் ஏற்கனவே சொன்னோம். ஓசோன் லேயர் டிப்ளீஷனில் சார் மெயினாக ஓசோனை பாதிக்கிற பெரிய விஷயம் யாருன்னா இந்த NO நைட்ரிக் ஆக்சைடு, அதுக்கு அடுத்தது ஃபிரான், இந்த 2 பேர் தான் பாதிக்கிறான். சரி சார், ஓசோனோட வேறு யூஸ் என்ன, வேறு ஏதாவது யூஸஸ் இருக்கா அப்படின்னா, சார் ஓசோன் இஸ் அ பெஸ்ட்டு ஜெர்மிசைடுன்னு சொல்லுவாங்க. ஜெர்மிசைடு, டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஸ்டெர்லைசிங் வாட்டரோட ஸ்டெர்லைசிங் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பார். அதே மாதிரி ப்ளீச்சிங் ஆக்ஷன் இவனுக்கு இருக்குது. ப்ளீச்சிங் ஆக்ஷன், அது பியூரிஃபிகேஷன். எங்கே சார்னா அந்த ஆயில் இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இதில் ப்ளீச்சிங் ஆக்ஷன் இவனுக்கு இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான் சார் இது ஓசோனுக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த காம்பவுண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சல்ஃபரில் இப்போ ஆக்சிஜனுக்கு 2 காம்பவுண்டு, டைஆக்சிஜன் ஒன்று, O2 ஒன்று பார்த்தோம், O3 ஒன்று பார்த்தோம். இதே மாதிரி சல்ஃபருக்கு ஒரு 2 காம்பவுண்டு தான், 2 காம்பவுண்ட். அதில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபஸ்ட் ஒன் H2S. ஸோ இது H2S. சார் இவனோட ப்ரிப்பரேஷன் என்ன சார், எனி மெட்டல் சல்ஃபைடு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் FeS இருக்குது, இந்த FeSயில் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 போடுறேன். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் போட்டால் யோசிக்கவே வேண்டாம், மெட்டல் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட்டாக மெட்டலோட சல்ஃபேட், அப்போ FeSO4 மாறிட்டு எனக்கு H2S லிபரேட் ஆகும், ஹைட்ரஜன் சல்ஃபைட் லிபரேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இவனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சார், நீங்கள் லேபில் இதை நீங்கள் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். உங்கள் சால்ட்டில் வந்து கார்பனேட் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கா,
சல்ஃபைடு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் லேபில் அதை செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டெஸ்ட் டியூப்பில் உங்கள் சால்ட் எடுத்துகிட்டு அதில் டைலூட் HCl ஆட் பண்ணணும். அப்படி டைலூட் HCl ஆட் பண்ணுறப்ப பிரிஸ்க் எஃபர்வேஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, டைலூட் HCl போடுறப்ப பிரிஸ்க் எஃபர்வேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா கார்பனேட் கன்ஃபார்ம் வாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது, அதனால தான் அந்த பிரிஸ்க் எஃபர்வேஷன் வருது. அப்போ கார்பனேட் கன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதுவே இல்லை சார் நான் ஆசிட் எனக்கு கார்பனேட்டில் சல்ஃபைடு சால்ட்டாக இருக்குது, அப்போ நீங்கள் டைலூட் HCl போட்டுட்டு சார் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் பண்ணி மட்டும் பாருங்கள். ரொம்ப கிட்டலாம் கொண்டு போயிட முடியாது, கொஞ்சம் தூரத்தில் வச்சு லைட்டாக ஸ்மெல் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ராட்டன் எக் ஸ்மெல்னு சொல்லுவாங்க. அழுகிய முட்டையின் அந்த ஸ்மெல். நார்மலாக முட்டையே கொஞ்சம் பேட் ஸ்மெல்லு தான், அது டேட்டா உடச்சோடனே இது பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்மெல்லாக தான் இருக்கும். அதே அழுகிய முட்டைன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது லேபில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்களான்னு தெரியல. சல்ஃபைடு சால்ட் லேபில் என்ன சல்ஃபைடு சால்ட் அவைலபிள்னா ஜிங்க் சல்ஃபைடு அவைலபிள், அமோனியம் சல்ஃபைடு கூட அவைலபிள் தான். ஜிங்க் சல்ஃபைடு இப்போ அதிகமாக இருக்கும். ஜிங்க் சல்ஃபைடு சால்ட் யாருக்கா இருந்துச்சுன்னா அது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கலாம். அந்த சால்ட்டு பவுடர் மாதிரி தான் இருக்கும். ஜிங்க் சல்ஃபைடு பவுடர் மாதிரி இருக்கும். ஒரு ஒரு க்ரீனிஷ் ப்ளூயிஷ் க்ரீன் பவுடராக இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இது மட்டும் HCl மட்டும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் பண்ணிங்கனால இந்த ராட்டன் எக் ஸ்மெல்லை ஃபீல் பண்ணலாம். அந்த ராட்டன் எக் ஸ்மெல் யார் சார் அப்படின்னா அந்த H2S தான். H2S இஸ் ராட்டன் எக் ஸ்மெல். இதுதான் இவனோட கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல். ஸோ கலர்லெஸ் கேஸ் பட் ராட்டன் எக் ஸ்மெல். இட் இஸ் மாடரேட்லி சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ மாடரேட்டாக தான் சால்யூபிள் ஆகும்.